கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த லெந்து கால சிந்தனையில் ஒரு வசனத்தை நாம் படிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களில் சில காரியங்களை அவர் சொல்கிறார். முதலாவது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பங்கு, தேவனுடைய பங்கு. அவர் ஒரு காலத்தில் ரொம்ப தேவன் மக்களுடைய பழைய காலத்தில் பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் இவைகளை குறித்து மிகவும் பொறுமையாக இருந்தார். அவர் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் செய்ததான எல்லா முரட்டாட்டங்கள், மற்ற காரியங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமையாக இருந்த காலத்தில் தான் அவர் சொல்லுகிறார், தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும். தேவன் எப்பொழுதுமே நீதி உள்ளவர், யாரையும் ஒரேடியாக தீர்மானித்து தண்டிக்கிறவர் அல்ல. அவர் தயை பொருந்தியதான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் அதற்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்ததான காரியம் என்னவென்றால், விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறது. விசுவாசமாக அவர் மீது, தேவன் மீதும் இயேசு கிறிஸ்துவின் மீதும் விசுவாசமாக இருக்கும் பொருட்டாக ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பரிகாரம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாய் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை நம்ம ஆழமாக தேவனுடைய கிருபையோடு கூட படித்து பார்ப்போம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம்தான் இதில் மிக ஆதாரமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை தான் அவர் கொண்டு போய் தேவனுடைய கரத்தில் கொடுத்து, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக ஒரு கிருபாதார பலி, அட்டோன்மெண்ட், அதை நிவர்த்தி செய்கிற, அதை தீர்க்கிறதான ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த பாவம் நிவர்த்தி பற்ற காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிவர்த்தி செய்கிறவர் ஒருவர் தேவை. அந்த நிவர்த்தி செய்கிறவர் தேவன் நினைத்தால் அதை நிவர்த்தி நேரடியாக செய்திருக்க முடியும், அவரால் முடியாது. தேவனாக இருந்தாலும் அதை அவரால் செய்யக்கூடாததாக இருந்தது. ஆகவே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் நீதி உள்ளவராக இருந்ததினாலே நம்மையும் நீதிமானாக்குவதற்காக விசுவாசத்தினாலே பற்றும் காரியமாக அவரை கொண்டு நமக்கு ஒரு கிருபாதார பலியை ஏற்படுத்தி நம்மை மன்னித்தார், நமக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த கிருபாதார பலி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த கிருபாதார பலியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கூட இந்த லெந்து காலத்தில் சிந்தித்தவர்களாக அதை நாம் பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்காக பரிகாரமாக மரித்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக எங்களை நீதிமான்களாக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே நீர் மீது நாங்கள் வைத்த விசுவாசத்தை ருசிப்படுத்துவதற்காக, ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு கிருபாதார பலியை தேவன் ஏற்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே அதற்காக தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களுடைய கிருபாதார பலியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வேளையில் எங்களுக்கு இது அந்த காரியங்கள் எல்லாம் சிந்திக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.